Hi, welcome to Keru Kitchen. இன்றைக்கி நம்ம மெதுவடை எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா. இது நம்ம பிளெயினாகவும் செய்யலாம். அட் த சேம் டைம் இப்போ நம்ம மெதுவடை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது ஒரு கப் அளவிலான உளுந்து. இதை நல்லா ஒரு 2-3 hours நல்லா சோக் பண்ணியாச்சு, ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லிக்கு அரைக்கணும் அப்படின்னா half an hour நம்ம ஊற வச்சா போதும். பட் அடைக்குன்னு அரைக்கும்பொழுது நம்ம கரெக்டாக அட்லீஸ்ட் மினிமம் நம்ம 1.5 hours அது நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக உளுந்து நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டியோட நல்லா கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி டச் பண்ணால் இப்படி கையில் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் வச்சு ஃபஸ்ட்டு அரைக்கணும். நான் இந்த ஒரு கப்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்ச அளவுக்கு தான் நான் 1/4 கப் அளவு தான் தண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாக கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் 1.5 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர். இது எதுக்காகனா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இது ஃபஸ்ட்டு இது சேர்த்தாச்சு. நீங்கள் கடையில் வைக்கிற அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்கள் வச்சுருந்தாலும் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம ரிட்டன் சேர்த்துக்கலாம், அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை சால்ட்டோடைய அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு மாவு பார்க்கும் போதே தெரியும், இப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம வடை தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், எண்ணெயில் பிரிஞ்சும் வராது. ஃபஸ்ட்டு அரிசி மாவு உப்பு எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாம் நீங்கள் இதில் வெறும் க்ரஷ்டு பெப்பர் சேர்த்தும் நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஞ்சர் சின்ன அளவு, கறி லீஃபு, கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு குட்டி அளவுக்கு ஆனியன், ஜஸ்ட்டு அந்த ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம மோஸ்ட்லி நம்ம ப்ளெயினாக தான் செய்வோம். அது சாம்பார் சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணாமல் முழுசாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இது நம்ம நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணிக்கலாம். ஹேர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது நம்மளுக்கு வடை நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வடை வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மாவு போட்டு பார்க்கலாம். போட்ட உடனே இந்த மாவு மேலே வரணும் அப்படின்னா எண்ணெய் கரெக்டான அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். தண்ணியில் ஒரு தடவையும் கையை டிப் பண்ணி நம்ம எடுத்து போடும்போது தான் நம்ம ஹோல்ஸ் போட்டு கரெக்டாக வரும். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பார்ப்போம். வந்தது அப்படின்னா போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் மேலே வரணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எண்ணெய் கரெக்டாக ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக. இப்போது வாட்டரில் இந்த மாதிரி கையில் டிப் பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் நம்ம அப்படி தான் பண்ணணும், அப்போது கரெக்டாக வரும். இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பால்ஸ் உருட்டிட்டு ஜஸ்ட்டு இதே மாதிரி மேக் பண்ணிவிட்டேன். சென்டரில் ஒரே ஒரு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இது வச்சிடணும். கண்டிப்பாக இதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இல்லைன்னா வெளியில் கலர் கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வந்துடும், ஆனால் உள்ள மாவு வேகாது.
இப்போ இன்னொன்றும் நம்ம அதே மாதிரி செய்வோம். ஸோ செய்யும் போது இதான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் குக்கிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயில் போடும் போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், அப்போ தான் நம்ம திருப்பி போடுறதுக்கு அண்டு குக் ஆகிறதுக்கு எல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வடை எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடனே திருப்பி போட்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும். எண்ணெயில் வந்து வேகும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்த வடை நல்ல ஃப்ளேவரோட ஸ்மெல்லோடு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நம்ம இன்னும் ஒரு வடை கூட போட்டுக்கலாம். நம்ம சின்ன அளவுக்கு வேணும்னா சின்னதாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி. தண்ணியில் கையில் தான் வெட்டாக இருக்கணும் தவிர்த்து தண்ணியோடு அதில் போடக்கூடாது. அப்போ மாவு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். அப்புறம் எண்ணெயை வந்து நிறைய வந்து சக் பண்ண ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பேனில் வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து இப்படி வெட் பண்ணிக்கணும், அந்த கையில் வந்து நம்மளுக்கு ஒட்டக்கூடாது, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை செய்கிறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை ஓட்டை வடை செய்கிறதுக்கு ஒரு மேக்கர்ஸ்லாம் வந்துருச்சு. அதில் போட்டு இப்படி தட்டினா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, அப்படி இப்படிலாம் வந்துருச்சு. அப்படிலாம் தேவையே கிடையாது, நோ நீட் தட். நம்ம இப்படியே வந்து செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக சூப்பராக வடை ரெடி. நல்ல ப்ரௌன், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலை, வெறும் ஆனியன் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ நல்ல சவுண்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கிறிஸ்பி சவுண்டு. இந்த வடையை நம்ம எடுத்துடுவோம். நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிடும். இது மட்டும் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும் முக்கியமாக. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உள்ளே வந்து குக் ஆகாது, மேலே மட்டும் குயிக்காக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ உள்ளே வந்து மாவாகவே இருக்கும், நல்லா இருக்காது. இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு பிஃபோராக போட்டதுனால இது குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வடையெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பிகினராக இருந்து குக் பண்ண போகிறீங்க, இப்போ தான் நான் சமைக்க கற்றுக்கிறேன் செய்யணும் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து டூல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் உங்கள் மேலே அந்த எண்ணெய்லாம் வந்து படாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வச்சு இப்படி நீங்கள் திருப்பி போடுங்க. நம்ம வேகமாக செய்யும்பொழுது என்ன ஆகும்னா மேலே எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக செய்ய. பார்த்திங்களா இது ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து இதுவும் ரெடி ஆகிடும். இந்த வடையும் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கிற எல்லா பேட்டர்ஸ்லேயும் நம்ம வந்து இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வடை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.